ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், வாழ்க்கையே உங்க பக்கமா திரும்பிடும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொன்ன மனித கலையை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, ஒரு ராஜா தன்னோட எதிரிய வாளால வெல்லல, படையால் கூட ஜெயிக்கல, ஆனா ஒரு வார்த்தையால் அதை ஜெயிச்சாரு. அது எப்படி தெரியுமா? அந்த ரகசியம் தான் இன்னைக்கு நாம இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்றோம். வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில் தான் இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோவை பார்த்துக்கிட்டே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்னா என்ன? நம்ம கூட இருக்கிற சக மனிதர்களை காயப்படுத்தாம அவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்கமா கொண்டு வர்ற திறமை தான் அது. எக்ஸாம்பிளுக்கு அவங்க கிட்ட பேசுற விதமா இருக்கலாம், அல்லது அவங்க பேசுறத கேட்குற விதமா இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கோபத்தை ஹேண்டில் பண்ற விதமா இருக்கலாம், சில சமயங்கள்ல சிலருக்கு மரியாதை கொடுக்குற விதமாவும் இருக்கலாம். இதை பத்தி ஒரு சிம்பிளான ஸ்டோரி பார்க்கலாமா? அந்த ஒரு அழகான ராஜ்யத்துல அசோகன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாக்கு எப்பவுமே மக்கள் எல்லாரும் தன்னோட கட்டளைய மட்டும்தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்துச்சு. ஆனா ஒரு அமைச்சர் சொல்றாரு, அரசே, பயத்தால ஆட்சி நீடிக்காது, மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ஆட்சி நிலைக்கும்னு சொல்றாரு. ஒரு கட்டத்துல அந்த கிராமத்துல உள்ள மக்கள் அரசருக்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த அரசன் அசோகன் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னோட படையெல்லாம் அனுப்பல, அந்த கிராமத்துக்கு தனியா போறாரு. எதுவுமே பேசல. மக்கள் என்னென்ன பேசுறாங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. பலரும் பலவிதமான வழிகளை பத்தி சொல்றாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட தேவைகள் என்னன்னு சொல்றாங்க. இப்போ அந்த அரசன் அசோகன் ஒரு முடிவு செஞ்சது. நீங்க எல்லாரும் என்னுடைய எதிரி இல்ல, என்னோட மக்கள் தான் அப்படிங்கிறத ஆழமா புரிய வச்சுட்டாரு. இப்போ அந்த கிராமத்துல அந்த ராஜாக்கு எதிராக எந்த ஒரு போராட்டமும் இல்லை. எல்லா மக்களும் அவருக்கு உண்மையா நடக்க ஆரம்பிச்சாங்க. அதனால வலிமை அப்படிங்கிறது சத்தம் போடுறதுல மட்டும் இல்லை, மற்றவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறதுலையும் இருக்கு. இப்போ உள்ள காலத்துக்கு படி சொல்லணும்னா, ஆஃபீஸ் மேனேஜரும் ஸ்டாஃப்ஸும் இருக்கலாம், பேரண்ட்ஸும் சில்ட்ரனும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வாக்குவாதம் நடக்கு அப்படின்னா அந்த இடத்துல கேட்டிருந்தாலே பாதி பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கும். இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மனுஷங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் யாரோ ஒருத்தர் நம்ம பேசுறத கேட்கணும் அப்படிங்கிறதா கூட இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்கில்லை நாம வளர்த்துக்கிட்டா நம்ம லைஃபும் ரொம்ப ஈஸியா போகும். அதுக்கு எந்த மாதிரியான ப்ராக்டிஸ் பண்ணணும்? முதலாவது, யாராவது ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா உடனே இன்டரப்ட் பண்ணி பேசக்கூடாது. இரண்டாவது, ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். அப்பதான் அவங்க பேசுறத நம்ம முழுவதுமா கேட்குறோம்னா அவங்களுக்கு புரியும். மூணாவது, என்ன சொல்லணும் அப்படிங்கிற அந்த ரிப்ளையை யோசிச்சுக்கிட்டு இருக்காம முழுவதுமா கேளுங்க. இரண்டாவது, ரியாக்ஷன் இல்லை ரெஸ்பான்ஸ். இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை வருது, அதுக்கு ரியாக்ஷன் அப்படிங்கிறது உங்களுடைய ஈகோவை தான் காட்டும். அதற்கான ரெஸ்பான்ஸ் தான் உங்களுடைய இன்டெலிஜென்ஸை காட்டும். இதற்கான ப்ராக்டிஸ் என்ன? கோபம் வந்தா 5 செகண்ட் சைலண்டா இருக்கணும். எந்த ஒரு பதில் சொல்றதுக்கு முன்னாடியும் லாங் பிரீத் எடுக்கணும். மூணாவது, வார்த்தைகள் இல்லை, உங்களுடைய டோன் தான் முக்கியம். நீங்க என்ன வார்த்தைனாலும் அந்த வார்த்தைக்கான டோனை கரெக்டா கண்டுபிடிச்சு பேசுனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீ சொன்னது தப்பு இல்லை, நீ சொன்ன விதம் தான் தப்பு. அதனால அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நாலாவது, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசுறது இருக்கவே கூடாது. இப்போ குழந்தைகிட்ட பேசுற மாதிரி பாஸ் கிட்ட பேச முடியுமா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட பிஹேவியரை நீங்க அடாப்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அஞ்சாவது, ரெஸ்பெக்ட் இஸ் த ஷார்ட்கட். இப்போ ஒருத்தர் எல்லாருக்கும் அவங்களுக்கான மரியாதையை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் விளக்கம் சொல்ல தேவையே இல்லை. ஏன்னா அவங்க லைஃப்ல நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால அந்த மாதிரியான ஒரு மனிதரா மாற ஆரம்பிக்க கத்துக்கணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன பழக்கங்கள் உங்க லைஃபை மாற்றும். அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு ஒருத்தரோட பேச்சை சைலண்டா கேட்டு பாருங்க. கோவம் வந்துச்சுன்னா பேசாதீங்க. இன்னொன்னு, ஒரு விஷயத்த ஒருத்தர் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள 4 பேருக்கு முன்னாடி நல்ல விதமாக பாராட்டி பழகுங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள். உலகம் உங்களை மதிக்கணும்னா அடுத்தவங்களை கண்டிப்பாக புரிஞ்சுக்க கற்றுக்கணும். இதுதான் 1000 ஆண்டுகளாக மாறாத வெற்றி ரகசியம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனோ ஒரு டெவலப்மெண்ட்டையும் கொடுக்க அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க.